திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஜாதி வன்மத்துடன் கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விசிக விவசாய அணி மாவட்ட செயலாளர் கமல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 10 பேர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன் மற்றும் ஆய்வாளர் ஜெல்லிபாபு ஆகியோர் தங்களுக்கு அச்சுறுத்தல் தருவதாக விசிகாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் இதுகுறித்து மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த மாவட்ட எஸ்பிக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடக்கும் வன்கொடுமைகளை முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சும்மா ஆகுனா எஸ்சின்னு ஓடியாந்திரியா, இப்படி மீறி வந்தனா ஸ்டேஷன்ல எதிர்பார்ட்டிட்டு உன் மேல புகார் வாங்கி உன் மேல வழக்கு போட்டுருன்னு என்னை அச்சுறுத்தி பயமுறுத்தி வருகிறாரு. தொடர்ந்து என் உயிருக்கு அச்சமாகவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க சூழ்நிலையா இருக்கு. அதனால லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளரும் தற்போது உள்ள காவல் ஆய்வாளர் டெல்லிபாபு அவர்களும் சரிவர நடவடிக்கை எடுக்கணும்னு என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம்.